பிரசித்தி பெற்ற ஒரு அமெரிக்காவில் பெரிய ஊழியக்காரர், 102 வயது வரைக்கும் இருந்தாராம். அவர் பிரசங்கம் பண்ணா லட்சங்கள் பேர் ரட்சிக்கப்படுவாங்களாம் அவர் வார்த்தையை கேட்க. அப்போ அவர் இது போல ஒரு பேட்டி கேட்டாங்களா, ஐயா நீங்க இவ்வளவு பிரசங்கம் பண்றீங்க, இவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுறாங்க, இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டாங்களாம். அவர் சொன்னாரா, என் தாய் என்னை நன்கு அறிந்த பொழுது, நான் வேதத்தை நேசிக்கிற பொழுது, நான் வேதத்தை வாசிக்க கற்றுக்கொண்ட பொழுது எனக்கு ஒரு கற்றுக் கொடுத்த. என்ன கற்றுக் கொடுத்தாங்க தெரியுங்களா? என்ன சொன்னாங்களா, சங்கீதம் 1-50 வரைக்கும் ஒரு மாசத்துக்குள்ள வாசிக்கணுமா. நீதிமொழிகள் ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழி, 30 நீதிமொழி இருக்குதா இல்லையா? எத்தனைங்க இருக்குதுங்க? 30 நீதிமொழி. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகளும் சங்கீதத்தை 5 சங்கீதம், 1 2 3 5, அது மாதிரி ஒரு நாளைக்கு 5 சங்கீதமும் ஒரு நீதிமொழியும் ஒரு மாசம் உள்ள படிச்சு முடிச்சிருவாராம். கற்றுக் கொடுத்தாங்களாம். ஏன்னா அவங்களும் அவர் படிச்சாராம். அவர் சொன்னாரு, ஐயா நான் ஒரு மாசம் படிக்கல, என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் படிச்சாராம். அல்லேலூயா. இது ஆவடியில் இருக்கிற இறந்து போன அருமையான சாமையா சொன்னாங்க. அவர் சொன்னாரு, ஐயா நான் என்னைக்கு அந்த செய்தியை கேட்டனோ நானும் மறிக்கிற வரைக்கும் அப்படிதான் படிக்கிறேன். நான் கூட தீர்மானம் பண்ணிட்டேன், என் பேத்தி இப்போ நல்ல பைபிள் படிக்கும்போது சொல்ல போறேன், அம்மம்மா நீ சங்கீதம் ஒரு நாளைக்கு 5 சங்கீதமோ ஒரு நீதிமொழி படிக்க, மாசம் மாசம் மாசம். நானும் அதை நான் படிக்கிறேன், நான் சங்கீதம் படிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் மாசம் மாசம் பைபிள் படிக்கிறேன்ல, டெய்லி படிக்கிறேன். அவங்க அப்போ அவர் சொன்னாராம், சங்கீதம் மாத்திரம் படிச்சுட்டா போதாது, நீதிமொழி மட்டும் படிச்சா போதாது, நீ தொடர்ந்து படிக்கிற வேதத்தையும் படிக்கணும். ஐயா பாஸ்டர் சொல்லிட்டா சங்கீத நீதிமொழி இல்லைங்க, நம்ம அனுதின ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வச்ச வரைக்கும் சில பேர் படிப்பாங்க. எங்க ஜபா வந்து 2 நாளுக்கு முன்னாடி அந்த பைபிள் முழுதும் படிச்சு முடிச்சுட்டு யார்கிட்ட ஒரு ஊழியக்கார்ட்ட ஜெபம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. எத்தனாவது முறை கேட்டேன்? 11வது முறை படிச்சு முடிச்சுட்டேன். நான் கூட நிறைய முறை படிச்சுக்கிறேன், எத்தனை முறை எழுக்கல. ஒன்று சொல்றேன் கேளுங்க, என்னைக்கு ஒரு மனிதன் வேதத்தை நேசித்து படித்து முடிக்கிறானோ கர்த்தர் அவனுக்கு ஆயுசு நாட்கள் மாத்திரமல்ல ஆசீர்வாதத்தையும் குட்டி கொடுக்கிறது இவனா இருக்கிறார். ஆமென். அதன் ருசித்துங்களுக்கு தான் தெரியும், நேசித்தவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை வார்த்தையை கவனிக்கணும், வார்த்தையை பேசணும். வேதத்தை முழுசா நீங்க வாசித்து பாருங்களேன், மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. இதை நம்ம நடத்தும், போதிக்கும், பேசும் எல்லாவற்றுக்கும் நமக்கு அருதுணையா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அருமையா தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் இந்த 6 மாதத்தை கடக்க போகிறோம். நம்ம நினைக்கிறோம், பிரதர் நான் சத்தியத்தை கேட்கிறேன், இங்க பேசுகிற வார்த்தை நான் நன்கு கேட்கிறேன், அதன்படி நடக்க விரும்புகிறேன், ஆனா முடியல. நான் ஜெபம் பண்றேன், நீ தீர்மானம் எடுக்கிறேன், 1ஆம் தேதி தீர்மானம் எடுக்கிறேன், ஜனவரி மாதம் தீர்மானம் எடுக்கிறேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், 1/2 மணி நேரம் படிக்கணும், 1/2 மணி நேரம் வேதத்தை வாசிக்கணும், இப்படி 1 ஹவர் நான் டெய்லி ஜெபம் பண்ண நேசிக்கிறேன், நான் ஆவியில நிரம்புறேன், ஜெபிக்கிறேன், ஆனா அதை கடைபிடிக்க என்னால முடியல, விட்டுறேன். ஆசை இருக்கிறது, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னால முடியல. ஏன் கேட்டா அது எனக்கே தெரியல. நல்லா ஜெபிக்க நினைக்கிறேன், பரிசுத்தமா இருக்க நினைக்க விரும்புறேன், உண்மையாய் இருக்க விரும்புகிறேன், சத்தியத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், ஆனா அது கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதை திரும்பி நான் விட்டுறேன். அது பிடிக்க முடியல, என்னால முடியல. ஏன்னா நம்ம சொல்றோம், பிசாசு என்ன வந்து இப்படி பண்ணிட்டான், இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அவன் மேல பழிய போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை விட்டு விடுகிறோம், அது மேல பிரியப்படமாகிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய சத்தியத்தை கேட்கும் பொழுது அது நிச்சயமா இது கடைபிடிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்லி தரேங்க, அதை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஒரு பிரசங்கர் கேட்டார், ஐயா நீங்க என்ன பிரசங்கம் பண்றீங்கன்னு கேட்டாராம். சங்கீதம் 23 தான் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேனாராம். சரி, 6 மாசம் கழிச்சு சொன்னாராம், ஐயா நீங்க என்ன பிரசங்கம் பண்றீங்க? சங்கீதம் 23. அவர் வருஷம் முழுவதும் அந்த 23ஆம் சங்கீதத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டாராம் வாழ்க்கையில. அப்போ நான் நினைச்சு பார்த்தேன், அந்த சங்கீதம் 23 என்னதான் இருக்குதுன்னா அநேக ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது தான். அல்லேலூயா. நான் யோசித்தேன், 1 மாசம் உள்ள பாஸ்டர் ஆவியான பத்தி பேசினாரு, நானும் ஆவியான பத்தி பேச விரும்பினபடி என்னால நான் இன்னைக்கு ஆவியான பத்தி நடத்த போறேன். இன்னைக்கு தலைப்பு வழி நடத்தும் ஆவியானவர். அல்லேலூயா. என்ன தலைப்புங்க? வழி நடத்தும் ஆவியானவர். வேதத்துல இன்னைக்கு அநேக மலைகள் இருக்கிறது, அநேக குண்டுகள் இருக்கிறது. வேதத்துல விசேஷமான 2 பர்வதம் இருக்கிறது. நீ கவனிங்க, இன்னைக்கு ஆவியான உனக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தையை நீ புரித்துக் கொள்வேன்னு சொன்னா ஆவியான நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா. வேதத்துல 2 பர்வதம் இருக்கிறது.
அது விசேஷமான பர்வதம். என்ன எடுத்து வாசிங்களேன். யாத்ராமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். யாத்ராமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16 19 வாசிங்களேன். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் கார்மேகமும் உண்டாயிற்று. யாத்ராமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவா போனான். தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் முப்பரை நோக்கி, திரும்ப மட்டும் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். இங்கே இது சீனாய் பர்வதம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. மோசே தேவனுடைய பர்வதத்தில் ஏறினான். இதுக்கு பேர்னா சீனாய் மலை. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்க ஒரு பர்வதம் இருக்கு. என்ன பர்வதம்? புறப்பட்டு வந்து கர்த்தருடைய பர்வதத்திற்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசமும் வெளிப்படும். இங்கு என்னன்னா சீயோன் மலை. இது எந்த மலையை குறிக்கிறது என்றால் சீயோன் பர்வதம். அல்லேலூயா. வேதத்துல 2 மலை விசேஷமான மலை. நீங்க நம்ம சொல்லும் பாரதத்துல ஒரு மலை விசேஷமான மலை இருக்குது. என்ன சொல்லும் பார்க்கலாம். எல்லாரும் சொல்லும். நாங்க ஆதி காலத்து சொல்லுவோம். எந்த ஊருங்க? பாரதபுரம். அந்த கருப்பா ஒரு மலை இருக்குமா, அந்த மலை தான் நாங்க. ஆமென். நாங்க அப்போ சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த சியல்டார்லேருந்து வந்து உத்தரப்பிரதேசில் வந்து இந்த மலையை அந்த ஒரே பெரிய பெரிய கல்லாக இருக்கும். அந்த கல் எடுத்து போகிறதுக்கு அனுமதி கேட்டாங்களாம். கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். ஏன்னு கேட்டால் அது விசேஷமான பாருங்க. நீங்கள் நம்ம சுற்றி இருக்கிற மலையில், அந்த கருகுண்டு மலையில் அந்த மலை பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். அது விசேஷமாக இருக்கும். அதே போல தான் வேதத்தில் 2 மலை பர்வதங்கள் விசேஷமாக இருக்குது. என்ன மலைங்க? ஒரு மலை பேர் என்ன? மலை பேர்னா சீனாய் மலை. அல்லேலூயா. சீனாய் மலை. இங்கு சீயோன் மலை. இங்க 2 மலை இருக்கிற. 2 மலையில ஆவியானவருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம்னா இப்ப வாசிங்களேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16 19 வரைக்கும் வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 16 19 வரைக்கும். யாத்ராமத்தின் புஸ்தகம் 19. இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து பரிசுத்தப்படுத்தினான். தோய்த்தார்கள். ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள் என்றான். விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லோரும் நடுங்கின. இங்க பாருங்க. இந்த மலை மோசே தேவனுடைய பர்வதத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் பேசின மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்ப நடந்ததுன்னா, விடுதலையாகி அவள் அந்த பயணத்தை தொடங்கின பொழுது, அந்த செங்கடலை பிளந்து கர்த்தர் கொண்டு வந்து இந்த வனாந்தரத்தில் கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் பேசின மலை பேர் தான் சீனாய் மலை. அல்லேலூயா. அதே ஒரு புதிய ஏற்பாட்டில் ஒரு மலை இருக்குது பாருங்களேன். வாசித்து பாருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 4 வரைக்கும் வாசித்து பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். நல்லா பாருங்க. இங்கேயும் அது பலத்த காற்றடிக்கும், இங்கேயும் பலத்த காற்றடிக்கும், அங்கேயும் அக்கினி வரும், இங்கேயும் அக்கினி வரும். இங்கேயும் ஆண்டவர் பேசுவார், அங்கேயும் ஆண்டவர் பேசுவார். ஒரு மனிதனோடு பேசினார், இங்க பல மனிதனோடு கூட பேசுவார் என்று வேதம் சொல்லுகிற. வாசிங்க. முழக்கம் போல வானத்திலிருந்து முழக்கம் உண்டாகி
நிரப்பிற்று, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகள் பேச தொடங்கினார். கவனிங்க, இங்க 2 சம்பவம் ஒரே நாள் தான், ஒரே நாள், ஒரே நிமிஷம், ஒரே ஒரு நாள். ஆனா வருஷங்கள் தான் வித்தியாசம். ஆண்டவர் சீனாய் மலையில் பேசுவதற்கும் சீயோன் மலையில் பேசுவதற்கும் 1200 வருஷங்களுக்கு ஆச்சான். அதுதான் நீங்க வாசித்து பேசினாங்க. 50 நாள் எதை குறிக்கிறது? பெந்தகோஸ்து நாளை குறிக்கிறது, ஆவியானவரை குறித்து பேசப்படுது. இங்கே 2 மலைகளிலும் ஆண்டவர் பேசுகிறார். இங்க என்ன வித்தியாசம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் மோசேவோடு பேசினார். புதிய ஏற்பாட்டு காலத்துல 120 பேரு கூட கர்த்தர் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன கொடுத்தாருன்னா, எடுத்து வாசிங்களேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 31:18 வாசித்து பாருங்களேன். 31:18. சீனாய் மலையில் மோசேவோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலால் எழுதப்பட்ட கற்பலகை ஆகிய சாட்சியின் 2 பலகைகளை அவரிடத்தில் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேவிடத்தில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். என்ன கொடுத்தாருங்க? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். தேவனுடைய விரல், ஆவியானுடைய விரல் என்று சொல்லப்படுறது. விரல் என்றாலே ஆவியானை குறிக்கிறது. ஆவியானவர் அந்த கற்பனைகள் எழுதி மோசேவிடத்தில் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுதினவர் அவரிடத்தில் ஒரு மனிதனிடத்தை கொடுத்தார். அதே சம்பவத்தில் நம்ம வாசித்த 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்க வாசிங்களேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் திருப்பிங்க, அப்படி வச்சுங்களேன். அதான் 2 4 பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு. கவனிங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் மோசேவோடு பேசி நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் அந்த ஆவி பிரமாணத்தை எழுதின ஆவியானவரை அவர்களுக்கு கொடுத்தார். புரியுதுங்களா? புரியலையா? இங்கே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, நடத்துங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. ஆனா அந்த ஆவி பிரமாணத்தை எழுதின ஆவியானவரே இந்த 120 பேருக்குள்ள கொடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2ஆவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மோசேவோட ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பேசினா, ஏன் பேசினா, அவர்கள் நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. மோசே சொன்னார், அப்பா இந்த ஜனங்களை இப்படி நடத்துங்க, இங்க போங்க, இப்படி இருங்க, இந்த வழி நடங்கன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தின்படி நடத்தும்படி செய்தது அந்த சீனாய் மலை. ஆனா புதிய ஏற்பாட்டு மலை அப்படி இல்லை. நடத்துகிற ஆவியானவரே அவங்களோடு கூட போனாராம். ஆமென். இப்ப ஒருத்தர் கேட்கறான்ல, ஐயா மகளிபுரம் போகணும், எப்படி போன வழி? சொல்லுவான், இப்படியே போங்க, திருப்பூர் கோட்டோடு வரும். இப்படி போனா திருப்பூர் போயிடும். இப்படியே போனா திருககுன்று வரும். திருககுன்று போனா நேர கொஞ்ச தூரம் போனா மானாமதி போயிடும். அப்படி போகாதீங்க, இப்படி நேரா போனா 15 கிலோமீட்டர் மகாபலிபுரம் வந்துடும். இது மோசேவோடு கூட பழைய ஏற்பாட்டு காலத்து சொல்லப்பட்ட அந்த வழி. இது போங்க, இப்படி கிடைக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டு கால அபிஷேகத்தின் ஆவியான அப்படி அல்ல. அந்த ஆவியானவரே நான் உங்கூடவே வரேன். அல்லேலூயா. நீ எங்கப்பா போனோம்? மகாபலிபுரம் போனோம். நான் மகாபலிபுரம் தான் போறேன், எங்கூடயே வாங்க. அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு மனிதன் கூட போன, நடத்தும்படி போன ஆவியானவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற உனக்கும் எனக்கும் ஆவியானவர் நம்மோடு கூட வருகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. வழி நடத்தல்ல, வழி காட்டல்ல, வழி நடத்தவே நம்மோடு கூட ஆவியான வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் 365 நாளும் இந்த ஆவியான பத்தி நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏன் கேட்டா, அவர் நம்மோடு கூட நடக்கிற தேவன். ஆமென். மேல் வீட்டில் பயந்து நடுங்கி கொண்டிருந்தாங்க. என்ன செய்வது தெரியல.
இயேசு பரலோகம் போயிட்டாரு. அவர் எப்போ வருவான்னு தெரியாது. இவங்க நடுங்கி கொண்டு ஜெபம் பண்ணபடி ஒரு இடத்துக்கு போய் அவர் கூடின பொழுது வேதம் சொல்லுகிறது, இடி முழக்கம் சத்தம், அக்கினி இறங்கினார், ஆவியானவர் இறங்கினார். அவர்களோ கர்த்தர் அவர்களை வழி நடத்த அவளோடு இறங்கி வந்தார். ஆமென். 120 பேரும் அவங்களை அபிஷேகத்தை நிரப்பினாருங்க. ஆனா இன்னைக்கு மோசே பாருங்க, அந்த பழைய ஏற்பாடு வீட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே ஆண்டவரோடு கூட பேசினான், ஆண்டவர் மாத்திரம் தான் பேசினான். ஆனா இங்க 120 பேரும் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அல்லேலூயா. என்ன பாஷை பேசினாங்க? வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அருமையா தேவ ஜனமே, இந்த பழைய ஏற்பாட்டு சீயோன் மலை என்ன சொல்லுகிறது? அது ஒருவர் மாத்திரம் பேச முடியும். தாவீதோடு கூட பேசினாரு, மோசேவோட பேசினாரு, நோவாவோட பேசினாரு. அந்த ஒரு மனுஷன் என்ன சொல்றாங்களோ அதை செய்வான். நான் காலையில தொடர்ச்சியா படிக்கிற ஒரு வேதத்தை வாசித்தேன், சிம்சு நியாயாதிபதியில படிச்சு கொண்டிருக்கிறேன். அங்க நியாயாதிபதியில அது முன்னாடி பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா இருக்கிற வரைக்கும் அந்த ஜனங்கள் கர்த்தரோடு பேசினதையும் மோசே நடத்தினதையும் அவள் கேட்டு நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த யோசுவா காலேப்புடைய வயதுள்ள அத்தனை பேரும் மறுத்து போயிட்டாங்க. இந்த ஜனங்கள் தன்னை பண்ணிட்டாங்கன்னா தங்களை கெடுத்து கொண்டார்களாம், தங்கள் வழியில போனாங்களாம், நடத்துவதற்கு ஆள் இல்லை. என்ன நடந்து தெரியுங்களா? அவர்களே நியாயாதிபதி ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருத்த 20 வருஷம், ஒருத்த 16 வருஷம், வீட்டில் வாசித்து பாருங்களேன், 8 வருஷம், 40 வருஷம், இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் புறஜாதி மன்னரிடத்துல இவங்களை அடிமையை விட்டு போட்டாராம். இவங்க அடிமையா இருக்கும் பொழுது கூப்பிடுவாங்களாம், ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கும், எங்களை சுகங்கொடும், எங்களை அடிமைப்படுதான். இப்போ ஆண்டவர் ஒவ்வொரு மேல இறங்குவாரு. அவன் திருக்கரன் சொல்லுவான், அவன் பட்டயத்தை எடுத்து வெற்றி செலுத்துவான். ஜனங்கள் நடத்தி கொண்டிருந்தானா. சிம்சோன் காலத்துல வேதம் சொல்லுகிறது 40 வருஷம் ஜனங்களை விற்று போட்டாங்களாம். 40 நாம் யோசித்த காலையில் படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்க ஏற்கனவே 40 வருஷம் அந்த வண்ணாத்து நடந்தாங்க, 430 வருஷம் அடிமையா இருந்தாங்களே ஆண்டவரே. இப்போ 40 வருஷம், 16 வருஷம், 18 வருஷம், 7 வருஷம், ஒவ்வொரு மனுஷன் எழும்போது ஆண்டவர் இறங்கி 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 அவர்கள் நடத்தி கொண்டு வந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு அப்படி அல்ல. அவர் பரமேறினார், பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒருவரை தேற்றவரை அனுப்புவேன், அவர் உங்களை நடத்துவார் மட்டுமல்ல, அவர் நடத்தி உங்களோடு கூட வருவார், உங்களை வழி நடத்துவார், செம்மையான பால் நடத்துவார். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு மனுஷனோடு கூட பேசினார் ஆண்டவர். மோசே சொன்னா, மோசே என்ன சொல்ற அதை நடத்தினாங்க. ஜனங்க பயந்துட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, சீனாய் மலையிலே ஆண்டவர் பேசும் பொழுது என்றைக்கு அந்த அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட அதே சம்பவம் தான் இங்க நடந்தது. என்ன நடந்தது? வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்தது, எக்கால சத்தம் முழங்கிட்டு, பெரு இரைச்சல் வந்தது. இப்போ இஸ்ரவேல் ஜனம் சொல்றாங்க, நீ பேச வேணாம், ஆண்டவர் கூட பேச வேணாம், மோசே நீ பேசு. இங்க அப்படி இல்லைங்க. 120 பேரும் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அல்லேலூயா. என்ன பாஷை பேசினாங்க? வெவ்வேறு பாஷை. பாருங்க, கர்த்தர் அவங்களுக்கு வெவ்வேறு பாஷைகளை கொடுத்தார். நீங்க நினைக்க நிறைய பேர் இந்த அந்நிய பாஷை வேற பெருசா இல்லை. இன்னைக்கு ஒரு சொல்லட்டுமா? ஆரம்பத்தை சொன்னேன், நீங்க நிலைக்கணும்னா, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைக்கணும்னா, சியோன் இருந்து வேத வசனம் வரும், உண்மைதான், அதை பிரிக்க முடியல. நான் விட்டு போறேன், அதை வழிவழிக போகிறேன். நீங்க நினைக்கிறேன்ல, இன்னைக்கு ஒன்னு சொல்லித்தரேன் பாருங்க. 2 காரியம் தான். இந்த 2 காரியத்தை நான் கடைபிடிச்சிட்டேன்னா நம்மள ஒருவரும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. என்ன பண்ண முடியாதுன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்களேன். 3ஆம் அதிகாரம் 21. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. போதும். இயேசு ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நல்ல கவனிங்க, இயேசு ஞானஸ்தானம் பெற போகிறார். அவர் பெற்று கரையான வேதம் சொல்கிறது, புறானவர் ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு இறங்கினார். வானத்துல தேவன் பேசினார், இவன் நேசகுமார் என்று. ஆமென். திருத்துவ தேவன்
குமாரன் கீழே இருக்கிறாங்க, ஆவியார் நடுவில் இருக்கிறாரு. இப்ப தேவன் பேசுறாரு. ஆமென். அதே தான் 120 பேர் கூடினாங்க. வானம் திறந்தது, அக்கினி இறங்கிச்சு. ஒவ்வொரு வேறு 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 பாஷைகளை பேசினார்கள், அந்நிய பாஷை பேசினார்கள். கர்த்தர் அவளுக்கு தந்துள்ள வரத்தின்படி பேசினார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த 120 பேர் உலகத்தை கலக்கினார்கள். தேவனுடைய வார்த்தை சுவிசேஷத்தை சொன்னார்கள். காரணம் என்ன? ஆவியானவர் அவளுக்கு தந்துள்ள வரத்தை ஜெபத்தின் மூலமாய் பற்றி பிடித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மேல் வீட்டில் போய் சும்மா அவங்க இல்லை. எதுக்கு போனாங்க? அவங்க எதுக்கு போனாங்க தெரியுங்களா? பயந்து போல. அங்க பாருங்க, பேதுரு யார் தெரியுமா? மீன் பிடிக்கிறவர். பாவியான ஸ்திரீ மரியாள், தன் பெற்றெடுத்த தாய், அவளோடு கூட சத்தியத்தை கேட்டு நடந்த 120 பேர் மேல் வீட்டில் போயிட்டாங்க. மேல் வீட்டில் போயிட்டு ஜெபம் பண்ணும்படி அவர்கள் போனார்கள். வேதம் சொல்லுகிறதோ, ஆவியானவரோ அந்த 120 பேர் இறங்கினார். அக்கினி இறங்கிச்சு. அக்கினி இறங்கணும், ஆவியான இறங்கணும். என்ன நடந்து தெரியுங்களா? அவர்கள் பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. என்ன பண்ணாங்க? பேச தொடங்கினார்கள். மோசே பேசினான், கர்த்தர் ஒரு மறு உறுத்தல் கொடுத்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் இவர்களோ அக்கினி பாஷை இறங்கின பொழுது, அக்கினி இறங்கின பொழுது இவர்கள் வெவ்வேறு பாஷை பேச தொடங்கினார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்நிய பாஷை, வெவ்வேறு பாஷை. மோசேவை எபிரேய பாஷை தான் பேசியிருப்பாரு. ஆனா இந்த 120 பேரும் கர்த்தர் அவளுக்கு தந்துள்ள அந்நிய பாஷையில பேசினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன் பிரதர், நிக்க முடியல என்னால. வேத வாசி நேசிக்கிறேன், எனக்கு என்னமோ ஆசைதான் பைபிள் படிச்சு முடிச்சிடணும். இந்த 6 மாசத்துல எவ்வளவு பேர் பைபிள் முடிச்சிருக்கீங்க? பாதியாவது, கொஞ்சமாவது? எவ்வளவு ஒரு முடிச்சிட்டீங்களா? முடிச்சுங்க. இப்போ நான் சொல்லித்தரேன், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேனே. நான் எப்படி படிப்பேன்னா, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு மாற்றி மாற்றி படிப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம் படித்து நான் டேட் போடுவேன். நான் இப்போ வச்சிருக்கிற இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா 2001 தொடங்கி 25 முடிச்சுட்டேன். 3வது மரம் போகிறேன் இந்த பைபிள் மட்டும். நான் படித்து நிறைய பைபிள் படித்து வச்சிருவேன். அந்த பைபிளில் என்ன டேட் போடுவேன். நான் இன்னைக்கு என்ன படிச்சுட்டேன்னு சொல்லி படிச்சுட்டு எந்த டேட்டுனா, அப்போ அதில் 3 வருது. 21 முடிச்சிருக்கிறேன், 23 முடிச்சிருக்கிறேன், 25 முடிச்சு கொண்டிருக்கிறேன். நான் பெருமைக்கு சொல்லலைங்க, நீங்கள் இந்த வேதத்தை அப்படி நேசித்து பாருங்களேன். கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை தடை பண்ணவே விட மாட்டார். ஆமென். மேல் வீட்டில் போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு ஏன் நம்ம நிற்க முடியல? நம்ம என்ன பண்ணோம்னா, ஆவியானவர் நம்மை நடத்துவார் என்றால் என்ன நடக்குன்னா, அவர் நதியை போல வருவார். ஆமென். இந்த பாலாறு வெள்ளம் வரப்போ யாரெல்லாம் போய் வேடிக்கை பார்த்தீங்க? ஒருத்தர் தான் பார்த்தீங்களா? பிரதர் மட்டும் தான் பார்த்தாங்களா? நீங்க எல்லாம் போய் பார்த்தீங்களா? அங்கே என்ன சம்பவம் நடந்துக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடந்துக்கும்? அங்கே ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கும். என்ன காரியம் சொல்லுங்க பார்க்கலாம், தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்த பெரு வெள்ளம் வருது இல்ல, அந்த பெரு வெள்ளம் பொழுது என்ன நடக்கும் சொல்லுங்களேன். சூப்பர். மரம் செடி எல்லாம் அடைஞ்சிடும். அப்புறம் அங்கே அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? நல்லா கவனிங்க. அந்த ஆறு எப்படி இருக்குன்னா குழியா இருக்கும், பெரிய பள்ளமா இருக்கும், பெரிய மரம் வளர்ந்துருக்கும், நிறைய குப்பை இருக்கும். இந்த வெள்ளம் வரும்ல, இந்த வெள்ளம் எப்படி வரும்னா காட்டாற்றை போல வருமா. யார் தடுக்க? இப்ப பாருங்க, பெரிய பெரிய காற்று அடிச்சா கூட ஒரு இடத்துல ஒடுங்கிடுவான். வெயில் எவ்வளவு சுட்டரிக்கினா கூட எங்களை போய் நின்றுவான். இந்த பெரு வெள்ளத்துக்கு மட்டும் ஒரு மனிதனால் என்னமே செய்ய முடியாது. அது எப்படிப்பட்ட பில்டிங் அந்த என்ன பண்ணும், அடிச்சு கொண்டு போயிடும். பாருங்க, ஒரு ஊரே கேரளால ஒரு பட்டணமே இல்லாம போயிடுச்சு. தரமட்டம் இன்னைக்கு எங்க இல்ல. நிறைய பேர் வேடிக்கை போய் பாக்குறாங்களா, இன்னங்க ஊரும் காடா இருக்குதுன்றாங்களாம். ஐயா, இது எதை குறிக்குன்னா, இன்னைக்கு வெள்ளம் வருதுல்ல, அந்த வெள்ளம் என்ன பண்ணுனா, அது நினைக்கிற மாதிரி நினைக்காதான். அந்த காற்றானது வெள்ளம் என்ன நினைக்கும்னா, இந்த இடத்துல இருக்கிற அழுக்க சத்தையை தள்ளி போயிட்டு அது என்ன இங்க வைக்கும் நினைக்கதோ அதை வைக்கக்கூடியதுதான் அந்த காற்றாற்றக்கூடிய தன்மை. ஆவியான கூட அப்படிதான். உனக்கு ஜெபம் பண்ண முடியல, என்னால பரிசுத்தமா இருக்க முடியல, உண்மையா இருக்க முடியல, எல்லா அசுசியும் தள்ளிட்டு அவர் உனக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எப்ப தரீங்களா? எப்ப தரீங்களா? நீ ஜெபம் பண்ண தொடங்கின பொழுது. ஆமே, நல்ல பாயிண்ட் பிடிங்க. நீ ஜெபம் பண்ண தொடங்கின பொழுது ஆவியான இறங்கி நீ அந்நிய பாஷையில பேசும்போதுதான். ஆமென்.
எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கிறாருங்க, கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்களேன். அப்ப எனக்கு வந்தது இப்ப வரல இல்ல. அவர் ஆவியான இறங்கிட்டார்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உனக்கு என்ன இருக்குதோ தள்ளிட்டு அவருக்குள்ள இருக்கிற காரியத்தை அவர் வைத்துட்டு போயிடுவார். இதான் பாயிண்ட். அல்லேலூயா. புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? ஆவியான என்ன நினைக்கிறான் தெரியுங்களா? இவன் என் பிள்ளை, என்னால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவனை நடத்தி கொண்டு போய் கடைசி வரை கொண்டு போகணும். வழிகாட்டுறவர் இல்ல, உன்னை எண்ணம் நடத்துகிறவர். ஆமென். எங்க வரைக்கும் நடத்துவார்னா முடிவு பரியந்தம். ஆமென். அவர் சொன்னார்ல, உன்னை வாக்குத்தத்தம் பண்ணார்ல, வேதத்துல தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொன்னாங்கல்ல. அப்பயே எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, என்ன சொன்னாடே என் புள்ளையே வானான்ட்டாங்களே. என்ன நேற்று கூட பேச்சு வந்தாங்க, உங்க அம்மா எத்தான் உன்னை இப்படி பார்த்தாங்களோ, என்னைக்கு அன்னைக்கு கழுவு உன்னை என்ன பண்ணிட்டு காலி பண்ணிட்டாங்க, என்னென்னோ பண்ணி பார்த்தாங்களாம். 3 பிள்ளை, 2 பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கிறான், போதுன்ட்டாங்களாம். 4வது அவனுக்கு வேணான்னு சொல்லி அதை கருவை கலைக்கு பார்த்தாங்களாம். முடியவே முடியல, முந்திரி கொட்டை போய் வந்துட்டானாங்களா. நான் தான் அப்பதான் யோசித்தேன், ஆண்டவர் என்னை கருவில் அழைக்க பார்த்தாலும் அவர் என்னை எலும்புகள் உருவாக்கி, ஆமென், என்னை உருவாக்கி என்னை நடத்தி என்னை எங்கே கொண்டு போய் செல்ல வேண்டும் என்று நடத்த சித்தமா இருக்கிறாரோ அது வரைக்கும் அவர் என்னோடு கூட வருவார். அல்லேலூயா. எது வரைக்கும் வருவார் தெரியுமா? என்ன அவர் கொண்டு போய் என் நிமித்தம் நான் என்ன செய்யணும், இந்த சபையை உருவாக்கணும், இந்த சபையில ஒரு பாஸ்டர் உருவாக்கணும், இவருமா ஒரு சந்ததி வரணும், என்னுடைய சந்ததி அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும், இன்னும் நீங்கள் பலுகி பெருகணும், ஆசீர்வாதமா இருக்கணும் சொல்லி என்னை கொண்டு கத்த வைத்திருக்கிற அந்த சித்தத்தை நிறைவேற்ற வரைக்கும் கர்த்தர் என்னோடு கூட வருவார், உங்களோடு கூட வருவார். கரங்கள் தட்டுங்களை பார்க்கணும். ஆவியான் சும்மா இல்லைங்க, அவர் முன்குறிச்சிட்டார்ல, முன்குறித்தவர் மாத்திரமல்ல, அவர் கூட வருகிறவர் மாத்திரம், என்னோடு கூட பயணிக்கிறவர், என்னோடு நடத்துகிறவர், எனக்காக என்னோடு கூட பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவர். நான் ஒருவேளை விழுறேன்னா அவன் தூக்கி கொடுவாரு. எப்படி பார்த்தீங்க? சின்ன கதை சொல்ல பாருங்களேன். ஒருத்தன் நல்ல நல்ல ஜெபம் பண்ணா, நல்லா பாட்டு பண்ணா, நல்லா ஆராய்ச்சி கொண்டிருந்தான். அவனுக்குள்ள பெருமை வந்து என்ன பண்ணுவான்? சொல்லுங்களேன். பெருமை வந்துட்டா விழுந்துருவாங்க. பெருமை வந்துட்டு என்ன பண்ணுவான்? என்னால் தான் சொன்னான்னா அவன் என்னைக்குமே ஒண்ணும் கிடையாது, ஆனா விழுந்துருவான். பிசாசன் சீசி அடிச்சிட்டான். இப்போ என்னால இவன் விழுந்து போயிட்டான்ல, இவ ஆவியான விட்டுற மாட்டாரு, ஏசப்ப விட்டுற மாட்டாரு, பிதா விட்டுற மாட்டார். நடக்க சம்பவத்தை கவனிங்க. இங்க என்ன நடக்குன்னா, என்னால ஒரு ஆத்ம ரட்சிக்கப்பட்டிருக்குல்ல, என்னால அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்குல்ல, அப்ப அது சொல்லும், ஐயா நாங்க இன்னைக்கு இந்த நிலைமை இருக்கிறோன்னா டேவிட் பாஸ்டர் தாங்க ஆண்டவரே. இப்போ பூமியில என்ன நடக்குன்னு கேட்டுங்களேன். பிதாவிடத்துல பறந்து பேசுவதற்காக இயேசுங்க போய் கொண்டிருப்பாராம். டேவிட் எப்படின்னா தூக்குங்க ஆண்டவரே, எப்படின்னா தூக்குங்க ஆண்டவரே. இப்போ என்ன நடக்காங்கன்னா, டேவிட்டுக்காக ஒரு குடும்பம் ஜெபம் பண்ணது பத்தியா, அப்ப சொல்லுவாராம், நானும் அந்த குடும்பம் டேவிட்டுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆவியானவரே அவனை விட்டுறாதீங்கப்பா, அவனை தூக்கி. அப்போ தேவன்கிட்ட கேட்போம், தேவன் சொல்லுவாராம், சரி போ அவனை தூக்கி விடுறேன். அப்போ சொல்லுவாராம், மறுபடியும் விழுந்து போன அவன் மறுபடியும் எப்ப முட்டி போடுறது ஆண்டவர்கிட்ட தன்னுடைய அறிக்கை பண்ணுவான். ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுவான், ஆண்டவரே நான் மண்ணு என்ன பார்த்தீங்களா, மன்னிப்பு கேட்கும் போதே ஆவியான ஊற்றுவார். ஜெபம் பண்ண தொடங்கின பொழுது ஆவியான நம்மள ஊற்றிடுவாரு. இப்ப ஆவியா சொல்வாரு, அப்பா அன்னைக்கு கொடுத்த அபிஷேகத்தை மறுபடியும் அனலாக்கு, மறுபடியும் ஜெபம் பண்ணு, நீ மறுபடியும் ஜெபம் பண்ணு. இப்ப அவன் அனலாய் 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 ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியான பலமாய் ஊற்றி கொண்டிருப்பான். இப்ப சொல்லுவான், ஆண்டவர் சொல்வாரு, அப்பா பிதாவே, குமாரனாகிய இயேசுவே, தேவனே, நானும் டேவிட் இப்ப ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், அவன் ஜெபத்தை கேளுங்கப்பா, அவன் விண்ணப்பத்துக்கு செவி கொடுங்க ஆண்டவரே. இதுதாங்க 120 பேர் செய்தாங்க. அந்த சீனாய் மலையில ஒருவன் மாத்திரம் வழி நடத்தப்பட்டான், ஒருவன் மாத்திரம் ஆண்டு பேச இல்ல. புதிய ஏற்பாட்டு காட்டு சியோன் இல்ல, சியோன் பர்வதம் என்ன செய்து கேட்டீங்கன்னா, அவனுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. ஆமென். அவனுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்ட அவங்க முதல் செய்த காரியம் ஜெபம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க, 120 பேர் ஜெபம் பண்ணினாங்க. ரெண்டாவது என்ன செய்தாங்கன்னா, ஒரு மடத்துல கூடி ஜெபம் பண்ணாங்க. ரெண்டாவது அவர்கள் தேவனை துதிக்க தொடங்கின பொழுது இவன் கேட்கவே இல்லை, ஆவியானவர் கொடுத்தார். எப்படி கொடுத்தார் தெரியுங்களா? வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். பேச தொடங்கினவர்கள் உலகத்திலே அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றினார்கள். ஆமென். இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்றேங்க, நான் முடிக்கிறேன். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். உன்னை வழி நடத்தல்ல, உன்னோடு கூட வருவதற்காக. ஆமென். வழிகாட்ட தேவன் அல்ல,
வழி நடத்த தேவன் எப்படிமா வழி நடத்துகிறவரு உன்னை ஜெபம் பண்ண சொல்லுவாரு. ஆமென். அம்மா 5 மணிக்கு ஜெபிக்கிறாளாச்சம்மா, நீ தட்டுவார். நீ 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டேன் ஜெபம் பண்ண சொல்லி பாருங்களேன். 5 மணிக்கு தட்டுவோம். ஏதோ ஒரு வகையில் பொண்ணோ புள்ளையோ பொருளோ யாரோ ஒரு பாத்திரமோ ஏதோ ஒரு கனவோ கப்பல் முடிச்சுக்கோ. 10 மணி 5 மணி அடிக்கும். நீ சுதாரிச்சுட்டு பல்லு வலிக்கிட்டு சும்மா வாய் குப்பிச்சு ப்ரெஷ்ஷை போட்டு முட்டி போட்டுருங்களேன், ஆவியானவனுக்கு பலமாக ஊற்றுவாருங்க. இது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன், உங்க அனுபவத்தை நீ கற்றுக்கொள்ளுங்க. ஆவியான எப்படி கொடுக்கறனா, ஆண்டவரே ஓ ரபா சகல தரக மதரா. ஐயா ஒண்ணு புரிய தேவையில்லை, நீ பேசுங்க. உன் இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியம் மறைஞ்சு போயிடும், உன் பாரங்கள் மறைஞ்சிடும். நீ அன்னைய பாத்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்களேன். நீங்க கற்றுக் கொடுக்குற பாருங்க. இன்னைக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்து தேவ சமூகத்தில் அன்னைய பாஷை மாத்திரம் பேசிக்கொண்டே இருங்களேன். ஒண்ணுமே தெரியல, ஒரே வார்த்தை பேசிக்கொண்டு சொல்லுங்க. ஓ ரசகா பாதா ரகமா. கண்ணை மூடின்னு இல்ல நீ எங்க பயணம் போறியா இருதயத்துக்கு சொல்லுங்க. அப்போ நீ ஜெபம் பண்ணி கொண்டுனா ஆவியானவர் சொல்லுவாரு, உனக்கு எது தேவையோ அவர் உனக்கு வைத்துட்டு எது தேவையில்லையோ அது தள்ளி விடுவார். அவர் நதியை போன்றவர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வெள்ளங்குது? அல்லேலூயா. ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா நதியை போன்றவர். அவர் உன் இருதயத்தில் எதை வைக்கணும் எதை தள்ளணும் அவருக்கு தெரியும். ஆமென். நீ நினைக்கிறல இல்ல இதுதான் காரணம், இல்ல அப்படி செய்யாத, நீ விட்டுக்கோடு. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பாருங்களேன். ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, ஐயா அவங்க 120 பேர் ஒன்றும் இல்லைங்க ஜெபம் பண்ணாங்க, தொடங்கினாங்க. வேதம் சொல்லு அந்நிய பாஷை பேசினார்கள், வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அல்லேலூயா. மோசே ஒரே ஒரு வார்த்தை பேசினான், கர்த்தரோடு மாத்திரம்தான் பேசினான். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்த ஆவியானவரே இந்த 120 பேர் மேல் இறங்கினார். அதே ஆவி இன்னைக்கும் இருக்கிறார். ஆமென். அவர் உன்னை நடத்துவார். ஆமென். நீ போதித்து நடத்து. ஒருவேளை கஷ்டமாக்குறியா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் 1/2 மணி நேரம் வீட்டில் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை வருதா? ஒன்றும் வேணாம், நீ வாய்க்குள் இருதயத்துக்குள் சொல்லி பாருங்களேன். வெளியே சொல்லாத, நீ உறுதியத்தை பண்ணி பாருங்களேன். கர்த்தர் வெளியரங்கமான பதில் கொடுப்பார். உனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். உனக்கு விரோதம் எந்த நான் குற்றப்படுத்த முடியாது. ஏன் கேட்டா ஆவியான உனக்குள்ள இருக்கிறார். உன்னை நடத்த, உன்னோடு கூட வர, என்னோடு கூட வர அவர் அனுதினம் உன்னோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். நம்ம தான் என்ன பண்றோம்? அதுதான் முதல்ல சொன்னேன், பூனை கதை தான். நீ வெளியே வரும்போது உள்ள வரும்போது அங்க வீட்டில் கிளம்புறல்ல, நீ சர்ச்சுக்கு வரணும் கிளம்புற போது சண்டை போடாத. என்ன பண்ணாத? சண்டை போடாத, முறுமுறுக்காத, வாக்குவாதம் பண்ணாத. அதை பண்ண நானும் பண்ணிருக்கிறேன். ஆனால் அங்கே பிரச்சனை இருக்காது, மகிமையே இருக்காது, ஆவியானவர் இறங்க மாட்டாரு, ஒண்ணுமே நடக்காது. ஆனா நான் ஆயத்தம் பண்ண போறேன், ஆண்டவரே நான் சமூகத்தை வரேன், இன்னைக்கு தேவனை துதிக்க போறேன், பாட்டை பாட போறேன் சொல்லி இருதயத்தில் எண்ணத்தை வச்சுட்டு மன மகிழ்ச்சியோடு வந்து பாருங்களேன். இந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம் தெரியுமா? மன மகிழ்ச்சியின் ஆலயம், தேவனை மகிமைப்படுத்துற ஆலயம். நீ தேவன் ஒரே ஒரு சரணம், ஆண்டவரே உங்க மகிமை இறங்கட்டும்பா. 120 பேர் பட்டதாரி இல்லைங்க, 120 பேர் பெரிய ஆள் கிடையாது, சாதாரண ஆளு. பயந்து நொடுங்கினவன், மறுதளித்தவன், பாவியான ஸ்திரீ, பிள்ளைய பறிகொடுத்த தாய். இந்த 120 பேருக்கு அதிகாலைங்க நிக்கலங்க. அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ஒரே வழிதான், இந்த சீயோன் பர்வதத்துக்கு போவோம், தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். அன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்ட பிரசன்னம் எங்க இருந்தது? ஆசாரிப்பு கூடத்துல இருந்தது. அந்த ஆசாரிப்பு கூடத்து பிரச்சனை எங்க இருந்தது தெரியுங்களா? எங்க இருந்தது? அடுத்தது ஆசாரிப்பு கூடத்து பிரச்சனை எங்க இருந்தது? அது தெரிஞ்ச நான் இங்க இருக்கிறேன். ஆசாரிப்பு கூடத்தின மகிமை எங்க தெரியுங்களா? சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இருந்தது. அல்லேலூயா. அந்த ஆலயம் இடிபட்டு போச்சு, அவ்வளவுதான். இல்ல, இன்னைக்கு ஆவியானவர் 120 பேர் இறங்கினார். அந்த ஆவியானவரே உனக்குள்ள இருக்கிறார். அந்த பிரசன்னம் கூட வரும், அந்த மகிமை கூட வரும். அவ உன்னை நடத்துவா. எப்ப நடத்துவாரா? போதித்து நடத்துகிறவர். ஆமென். சீயோனில் இருந்தவரா வேதமும் வார்த்தையும் வரும். இந்த வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் நடத்துவார். இந்த வார்த்தை இப்படி நடத்துங்க, உன் இருதயத்தில் இருக்கிற கசப்பு வெறுப்பு எல்லாம் நீக்கி போடுவாரு. அதை அடிச்சுட்டு போயினே இருக்கும். பள்ளமா இருக்குதா, பள்ளமா மேடா இருக்குதா, பாரமா இருக்குதா, ஒன்னும் வேணாம். கர்த்தர் சமூகத்தில் முட்டி போட்டு ஆண்டவரே சொல்லி நன்றி செலுத்தி துதிங்க பார்க்கலாம். அந்த இருதயத்தில் அவர் இருக்கிற இருதயத்தில் உன்னுக்கு வைப்பார். நீங்க நிறைய பேர் நம்ம என்ன ஜெபம் பண்ணா முட்டி போட்டு ஜெபம் பண்றோம் இல்ல? தன்னுடைய தேவைக்காக முதல் ஜெபம் பண்ணுங்களா? சொல்லுங்க, கை தூங்க. நான் நீங்க ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னை ஆஸ்வதிங்க, என் குடும்பத்தை ஆஸ்வதிங்க,
ஜெபம் பண்ணுமா இல்லையா? பண்ணமா இல்லையா? சொல்லுங்களேன். அப்புறம் வேற என்ன பண்ணீங்க? அப்புறம் ஒரு நாளாவது உன் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கல, மற்றவங்களுக்கு மாத்திரம் ஜெபிச்சு கை தூக்கு பார்க்கலாம். இருக்க முடியாது. நான் எனக்கு என் குடும்பம் ஜெபம் பண்ணவே இல்லை, நடி என் குடும்பத்தை ஜெபம் பண்ணல, என் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணல, மற்றவங்களுக்காக தேசத்துக்காக மாத்திரம் ஜெபம் பண்ண சொன்னா நிறைய பேர் இல்லை. ஏன்னு கேட்டா வான்னு நினைக்கிறேன். நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் ஜெபிக்கல என் குடும்பம் அவள் தான் பழுகுது. இல்லப்பா, நீ ஆவியான நடத்துவார்னா நீ உன் குடும்பத்தை பத்தி நீ கவலையே பட தேவையில்லை, கர்த்தரே நடத்துவார். அல்லேலூயா. ஆவியான நடத்து. நீ மற்றவர்களுக்கு ஆண் சொல்லாரு, அப்பா நீ இந்த கார்த்திகை ஜெபம் பண்ணு. என்னைக்கு கூட சொல்லிருக்கிறாரா? ஆவியான சொல்லுவாரு, நீ இதுக்காக ஜெபம் பண்ணு, இந்த கார்த்திகை ஜெபம் பண்ணு. என்னைக்கு நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இந்த கார்த்திகை ஜெபம் பண்ற ஆண்டவரே, இப்ப இஸ்ரவேல்ல பெரிய போர் நடக்குது, இதுக்காக ஜெபம் பண்றேன். நீ சொல்லி தான் ஜெபம் பண்ணுமா? நினைக்கிறேன்ல, பெருமல்ல போகுது, சொல்ல புயல் வர போகுது, ஆண்டவரே இந்த புயல் எடுத்துங்க. இல்ல, நீ முன்னாடியே ஆவியானவங்க கூட இருப்பார் சொன்னா ஆண்டவர் சொல்வார், ஆண்டவரே என் தேசத்தை பாதுகாப்பு இருக்கட்டும், ஒரு பட்டணம் இருக்கட்டும், அழி வரக்கூடாது, தேசத்துல ஒரு பெரிய விபத்து வரக்கூடாது, நாசமாசம் வரக்கூடாது, எல்லாரையும் கட்டும் பொழுது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு ஒரு பாதுகாப்பை கொடுத்து ஆவியானவரே நடத்துவார், ஆவியானவரை பாதுகாத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆவியான் நடத்துகிற தேவனா இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. சீயோனில ஒரே ஒரு மனிதனோடு கூட பேசினீங்கப்பா. சீனாய் மலையில சீயோனில ஆண்டவரே 120 பேரு கூட பேசினீங்க ஆண்டவரே. அவள் ஜெபம் பண்ண தொடங்கின பொழுது ஆவியானவர்கள் தந்திரன வரத்தின்படியே அவள் பேச தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சிஸ்டர், உனக்கு உன் குடும்பம் இந்த 6 மாதம் முடிஞ்சிச்சு, ஒரு வேலை இன்னும் 6 மாதம் இருக்குது. ஆண்டவரே என்னை நடத்தணும், என்னை பாதுகாத்து கொள்ளணும்னா ஒன்னே ஒன்று கேளுங்க, ஆண்டவரே நடத்துங்கப்பா, நீ எங்கூட வாங்க ஆண்டவரே, இந்த இருதயத்துக்குள்ளே வாங்க ஆண்டவரே, எந்த காரியம் என்னிலேருந்து எடுத்து நினைக்கிறீங்க எடுத்து போட்டுருங்க, நீங்கள் வைக்க நினைக்கிற காரியத்தை எனக்குள்ள வைங்கப்பா, நான் அதன்படி நடக்கிற மகனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே, மகளாய் மாற்றுங்கப்பா, நான் நிற்க எனக்கு பலம் தாங்கப்பா. பலத்தினாலும் அல்ல, வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவ ஆவியானவரே நடத்துவார். ஆவியானுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஆவியான உன் காரியங்களை வாய்க்க செய்வார், உன் காரியங்கள் நடத்துவார். ஒன்று குறைபடாது நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென்.